அழகான பொற்காலை பொழுதில் மந்திரங்கள் நிறைந்த அமைதியான காட்டில் நைராவும் அவளுடைய நண்பன் ருமியும் மகிழ்ச்சியுடன் புதிய பயணத்தை தொடங்கினர். பசுமையான மரங்கள், வண்ணத்துப் பூச்சிகள், ஒளிரும் மந்திர இலைகள், அந்த காடு முழுவதும் அதிசயங்களால் நிரம்பியிருந்தது. திடீரென்று ஒளிரும் பச்சை மந்திர இலைகள் அவர்களை சுற்றி மெதுவாக சுழல ஆரம்பித்தன. அதை பார்த்து ருமி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அந்த ஒளிரும் இலைகள் எங்கோ அழைப்பது போல முன்னே பறந்தன. நைராவும் ருமியும் ஆவலுடன் அவற்றை பின்தொடர்ந்தனர். சில நொடிகளில் அவர்கள் பழமையான கல் மேடையொன்றை அடைந்தனர். அதன் மேல் பச்சை நிற மந்திர விதை ஒன்று காட்டில் மிதந்து ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நைரா மெதுவாக தனது கையை அந்த மந்திர விதையை நோக்கி நீட்டினாள். உடனே அவளது மந்திரக்கோலும் அந்த விதையும் பச்சை ஒளியால் ஒன்றோடொன்று இணைந்தன. அடுத்த கணமே அந்த மந்திர விதையிலிருந்து பரவிய ஒளிமுழு காட்டையும் உயிர்ப்பித்தது. மரங்கள் பிரகாசித்தன. மந்திர இலைகள் காற்றில் ஆனந்தமாக நடனமாடின. பின்னர் அந்த மந்திர விதை மெதுவாக மேலே உயர்ந்தது. அதன் ஒளி ஒரு பிரகாசமான கதிராக மாறி மிக பழமையான ஒரு மாபெரும் மரத்தை நோக்கி பாய்ந்தது. அந்த மரத்தின் தண்டில் இலை வடிவிலான ஒரு மந்திர வாயில் மெதுவாக திறந்தது. நைராவும் ருமியும் தைரியமாக அந்த வாயிலுக்குள் நுழைந்தனர். அவர்களுக்கு முன் இதுவரை காணாத ஒரு மறைந்த மந்திர உலகம் விரிந்திருந்தது. அதன் நடுவில் 1000 ஆண்டுகள் பழமையான உயிர் மரம் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த உயிர் மரத்திலிருந்து ஒரு ஒளிரும் பச்சை இலை மெதுவாக பறந்து வந்து நைராவின் கையில் இறங்கியது. ஆனால் அந்த பெரிய மரத்தின் பின்னால் யாரோ அமைதியாக அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பது போல் இருந்தது. அது யார்? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நைராவும் ருமியும் செய்யப்போகும் அடுத்த மந்திர சாகசத்தை தவறவிடாதீர்கள். லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் கிவோரா டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.